ஆனால் அந்த யானைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை தற்பொழுது இருக்கிற பொன்னம்படியார் அவர்களால் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட யானை அதனை இழந்தது. என்னை பொறுத்தவரையில் இப்படி ஒரு யானையை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அவங்க போய் யானையை காப்பாத்த போயிருக்காங்க. ஆனா அது யானைய அந்த அண்ணனை காப்பாத்தி அந்த அண்ணனை தூக்கிக்கிட்டு வந்திருக்கு. நினைச்சிருக்கு யானை அந்த அண்ணனை தூக்கிக்கிட்டு வந்தது பெரிய விஷயம். அது இறந்தது எங்களால தாங்க முடியல. நாங்கள் இப்போ ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். 10 இயர்ஸாக மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். வரையில் ஃபுல்லாமே இந்த யானையை கும்பிட்டு தான் நாங்கள் மலை மேலே ஏறுறதே. ஆனால் அந்த யானைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே காலையில் நியூஸ் தெரிஞ்ச உடனே சரி சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த குன்றக்குடி முருகர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். ஆனால் அவர்கிட்ட வாசலில் இந்த மாதிரி நடந்திருக்கிறது எதனால என்னன்னே தெரியலை. அதை இது பண்ணிக்கவே முடியலை, ஜீரணிச்சிக்கவே முடியலை. அவர் அந்த சுப்புலட்சுமிங்கிறது என் பசங்கள்லாம் அவ்வளோ ஒரு வந்துட்டு மாதம் வந்துட்டு அதை கும்பிட்டு தான் நாங்கள் மேலே ஏறுவோம். அந்த சுப்புலட்சுமிக்கு இப்படி ஆனது எங்களால் ஏற்றுக்கவே முடியலை கொஞ்சம் கூட. அந்த யானையோடைய அந்த ஒரு குணத்தை நினச்சாக்கா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா யானைக்கு நெருப்பு எரிஞ்சு உள்ளே பாகன் அவங்க வளர்த்தவங்க உள்ளே காப்பாற்றணுன்ட்டு உள்ளே போயிருக்காங்க. அப்போ அவங்க மேலேயும் நெருப்பு பிடிச்ச உடனே அந்த யானை சுப்புலட்சுமி அவங்களையும் காப்பாற்றணும்னு பாகனையும் தூக்கிக்கிட்டே வெளியில ஓடியாந்துருக்குது. அப்ப பாருங்க, அது அந்த சுப்புலட்சுமி எவ்வளோ ஒரு வளர்த்தவங்களையும் காப்பாற்றணும்னு தூக்கிக்கிட்டு வெளியில வந்திருக்குது. அது ஜீரணிச்சிக்கவே முடியல. அது இனி வர்ற டைம் ஃபுல்லாமே அந்த இடத்த பார்த்தாக்க ரொம்ப அழுக வரும். கண்டிப்பா ரொம்ப அழுக வரும். காலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இப்ப நாங்க இந்த இடத்துக்கு பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போகணும்ட்டே இப்ப இங்க இருந்து கிளம்பி வந்தோம். நான் இந்த ஒவ்வொரு தடவையும் குன்றக்குடி முருகனை வழிபடு வரும்போது, குறிப்பாக கார்த்திகை மற்றும் விசேஷ நாட்களுக்கு வரும்போது இந்த யானையை பார்த்து அதனிடம் ஆசீர்வாதம் செல்வது வழக்கம். சிவகங்கை மாவட்டத்திலே இந்த யானை தான் அபூர்வமானது, தெய்வசக்தி வாய்ந்தது. மதிப்பிற்குரிய பெரிய அடிகளார் தற்பொழுது இருக்கிற பொன்னம்படியார் அவர்களால் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட யானை அதனை இழந்தது இந்த எங்கள் மாவட்டத்திற்கு பெரிய இழப்பாக கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் இப்படி ஒரு யானையை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. 30 ஆண்டு காலம் இந்த அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலை தரிசி மருது சோழரால் கட்டப்பட்ட அந்த கோயிலுக்கு பெருமை சேர்த்த இந்த யானை இப்பொழுது அது இயற்கையை விட்டு என்பதை வேதனைப்படுகிறேன். யானை ஒரு பிள்ளைகளை விட ஒரு நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்க போய் யானையை காப்பாத்த போயிருக்காங்க. ஆனா அது யானைய அந்த அண்ணனை காப்பாத்தி அந்த அண்ணனை தூக்கிக்கிட்டு வந்திருக்கு. அண்ணனை தூக்கிக்கிட்டு யானை வந்துச்சுங்கையில ரொம்ப மனசுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க கூட அவ்வளவா பாத்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் அது இதுவா பாக்குறதுக்கே நினைச்சிருக்கு. யானை அந்த அண்ணனை தூக்கிக்கிட்டு வந்தது பெரிய விஷயம். அது இறந்தது எங்களால தாங்க முடியல. நாங்க காலையிலே வந்துட்டோம். இவ்வளவு நேரம் ஆகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.